குட்டி கதை ஒண்ணு கேட்கலாமா? பட்டி தொட்டி எல்லாம் சேர்க்கலாமா? கமலா டீச்சரின் வீக்லி கதை கேட்டு வாழும் வழி வகுக்கலாமா? வட்டமிடும் மனச ஒரு கட்டுப்பாட்டாய் கொண்டு காக்கலாமா? ஹலோ, கதை பல பேசி வித் கமலா டீச்சர் இந்த சேனலில் நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். திஸ் சேனல் இஸ் மென்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஸ்டோரி டெல்லிங். But this time I'll make a small exception to the rule by telling you something about how this channel came into being. Chat and Chill அப்படிங்கிற சேனலில் சம்டைம் பேக் எபிசோட் 1ல் நான் பேசியிருந்தேன். அதில் என்னோடய ஸ்கூல் டேஸும்போது எனக்கு வந்து கொஸ்டின்ஸ் பற்றி பேசியிருந்தேன். ஸ்கூல் டேஸில் எனக்கு ஒரு கேள்வி வந்தது. கடவுள் உலகத்தை படைத்தார், கடவுளை யார் படைத்தார் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளே வந்தது. கடவுள் உலகத்தை படைத்தார், கடவுளை யார் படைத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. திஸ் கொஸ்டின் மே சீம் வெரி சில்லி டு யூ ஆல், பட் எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. தட் செட் மீ ஆஃப் ஆன் அ சீரீஸ் ஆஃப் கொஸ்டினிங், சீக்கிங் த ட்ரூத் பிஹைண்ட் லைஃப், பிஹைண்ட் க்ரியேஷன். அது நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். நான் புக்ஸ் படிக்க அந்த புக்ஸில் நிறையா மகான்ஸை மீட் பண்ணினேன். அந்த புக்ஸில் மகான்ஸோட உரையாடினேன். அவளோட கதையெல்லாம் கேட்டேன். அவளோட கதையெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அவள் எவ்வளோக்கு எவ்வளோ உயர்ந்திருந்தாலோ அவ்வளோக்கு எளிமையாக இருந்தது அவளோட ஸ்டோரிஸ் எல்லாம். எவ்ரி ஸ்டோரி ஹேட் அ மெசேஜ், எவ்ரோல் பேரபிள்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஐ ஃபெல்ட் ஐ ஷுட் ஷேர் இட் வித் ஆல் ஆஃப் யூ. இட்ஸ் நம்ம பாரத தேசங்கிறது வந்து இட்ஸ் அ ட்ரெஷர் ட்ரோவ் ஆஃப் ஸ்டோரிஸ். எங்கே பார்த்தாலும் ஸ்டோரிஸ். எபிக்ஸில் ஸ்டோரிஸ் இருக்குது, ஃபோக்லோரில் ஸ்டோரிஸ் இருக்குது, புராணங்களில் ஸ்டோரிஸ் இருக்குது, பேரபிள்ஸில் ஸ்டோரிஸ் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு கல்ச்சர் நம்மளோடது. அட் அ டைம் லைக் திஸ், வென் இந்தியா இஸ் பாய்ஸ்ட் ஆன் சம்திங் வெரி பிக், ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் தட் the other countries will turn to India for the message about life, about the truth of life. Every seeker will come to India அப்படின்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோன்றுறது. At that time we should all be equipped with knowledge about India, its culture, its spirituality, everything that Bharata Desam stands for. We should all know about it, and we should be able to tell the others spiritual strength behind India. அதுக்கு நம்ம இம்பார்ட் பண்ணணும். They should not be coming and telling us about what is in our country. A lot of people are interested, they are reading up a lot on India. But we should know first. உங்கள் வீட்டில் ஏதாவது நடந்ததுன்னா you should know first about what's happening in your house. உங்கள் வீட்டில் இருந்துட்டு உனக்கு ஒன்றும் தெரியாமல் what's happening in your house. And outsiders come and tell you, உங்கள் வீட்டில் இப்படி நடக்கிறது தெரியுமா, உங்கள் வீட்டில் அப்படி நடக்கிறது தெரியுமா, உங்கள் வீட்டில் எது எங்கே இருக்குது தெரியுமா, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இட்ஸ் நாட் அ நைஸ் ஃபீலிங் இல்லையா? வி ஷுட் நோ ஃபர்ஸ்ட் வாட் வி ஹாவ் டு நோ அபவுட் அவர் கண்ட்ரி. அதில் ஸ்டோரிஸ் ப்ளே அ வெரி ஹியூஜ் பார்ட். அதை வந்து ஐ வுட் லைக் டு டெல் யூ ஆல். ஓகே, த ஸ்டோரிஸ் ஆர் வெரி ஷார்ட், ஸ்வீட் அண்ட் வெரி டெல்லிங். And that's what you need, isn't it? You don't want very long stories. I hope my stories are not too long. So I would just like to tell you about it. I would like to start with the first story. குட்டி கதை ஒண்ணு கேட்கலாமா? பட்டி தொட்டி எல்லாம் சேர்க்கலாமா? கமலா டீச்சரின் வீக்லி கதை கேட்டு வாழும் வழி வகுக்கலாமா? வட்டமிடும் மனச ஒரு கட்டுப்பாட்டாய் கொண்டு காக்கலாமா? Let me start on the story. The story for the day is ஒரு சிங்கத்தின் கதை. ஒரு பெண் சிங்கம் வந்து ஒரு காட்டில் இருந்தது. அதுக்கு ஒரு ஆண் சிங்கக்குட்டி இருந்தது. அந்த பெண் சிங்கத்துக்கு உடம்பு சரியில்லை. she knows that she will not last for long. அதனால் என்ன பண்ணுறது, அந்த ஆண் சிங்கக்குட்டியை கொண்டு போய் ஆடுகளுக்கு நடுவில் ஒரு வில்லேஜில் விட்டுடுறது, ஆட்டுக்குட்டிகளுக்கு நடுவில் விட்டுடுறது. அந்த ஆட்டுக்குட்டிகளோடு வளர்றது அந்த சிங்கக்குட்டி. அது வளர்கிறப்போ அது நினச்சிக்கிறது அது ஒரு ஆடு அப்படின்னு. அதுக்கு தெரியாது அது சிங்கம்னா என்னன்னே தெரியாது. தான் ஒரு ஆடு நினச்சின்னு அந்த ஆட்டுக்குட்டிகளோடு வளர்றது. மேன் கத்திண்டு விளையாடும், ஃப்ராலிக் பண்ணும். யூ சீன் ஷீப் ஃப்ராலிக்கிங். ரொம்ப அழகாக ஜம்ப் பண்ணிட்டு விளையாடிண்டு புல் சாப்பிட்டுண்டு அப்படி வளர்ந்துட்டு இருந்தது. இட் வாஸ் வெரி ஹாப்பி இன் இட்ஸ் ஓன் வேர்ல்ட். அந்த மாதிரி ஒரு டைமில் காட்டிலேருந்து ஒரு பெரிய சிங்கம் ஒன்று வந்தது.
எட்ஜ் ஆஃப் த ஃபாரஸ்ட்க்கு வந்த உடனே அதுக்கு எங்கேயோ கேட்குறது, வில்லேஜ்லேருந்து நாய்ஸஸ் எல்லாம் கேட்குறது. இட்ஸ் வெரி க்யூரியஸ், இட் வாண்ட்ஸ் டு நோ வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த வில்லேஜ். உள்ள போய் எட்டி பார்க்குறது. இந்த வில்லேஜில் இட் இஸ் அமேஸ் டு சி அ லயன் ஃப்ராலிக்கிங் வித் த லேம்ஸ். எல்லாரோட விளையாடிண்டு, அதுவும் லேம் மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. புல்லை சாப்பிட்டுட்டு விளையாடுறத பார்த்துட்டு அந்த சிங்கத்துக்கு பொறுக்கவே இல்லை, பெரிய சிங்கத்துக்கு. என்னது இது, சிங்கமாக பிறந்துட்டு ஆடுகளோட விளையாடின்னு இருக்குது, புல்லை சாப்பிட்டுட்டு இருக்கு, திஸ் ஓன்ட் டூ, அதை எப்படியாவது கொண்டு வந்துடணும் நம்மன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, இது வெயிட் பண்ணுறது. மத்தியான வேளையில் ஆடுகள்லாம் ஒரு களைப்பில் தூங்கி போய்டுறது, ஆட்டுக்குட்டி ஆடு எல்லாம் தூங்குறது. அந்த டைமில் இந்த சிங்கம் வந்து இந்த குட்டி சிங்கத்தை போய் எழுப்புறது. எழுந்துக்கோ நீன்னு சொல்கிறது. நீ யாருன்னு கேட்குறது குட்டி சிங்கம் பெரிய சிங்கத்தை பார்த்து. பெரிய சிங்கம் சொல்கிறது, நான் வந்து ஒரு சிங்கம், கேள்விப்பட்டிருக்கியான்னு கேட்குறது. நான் கேள்விப்பட்டதில்லை, பட் யூ லுக் வெரி ஹேண்ட்ஸம்னு சொல்கிறது இது. இப்போது அந்த பெரிய சிங்கம் கேட்குறது குட்டி சிங்கத்தை பார்த்து, நீ யாருன்னு நினச்சிட்டு இருக்கேன்னு கேட்குறது. நான் ஒரு ஷீப் அப்படின்னு சொல்கிறது குட்டி சிங்கம். பெரிய சிங்கம் சொல்கிறது, நீ ஷீப் இல்லை, நீ யாருன்னு பார்க்கணுன்னா என்னோட வா, ஐல் ஷோ யூ ஹூ யூ ஆர் அப்படிங்கிறது. இது ரெசிஸ்ட் பண்ண முடியல குட்டி சிங்கத்துக்கு, உடனே வந்துடுறது. அதோட ஒரு தெளிவான நீரோடை பக்கத்தில் கொண்டு போய் பெரிய சிங்கம் வந்து குட்டி சிங்கத்தை தண்ணிக்குள்ளே பாரு, உன்னோட முகம் உனக்கு தெரியும், அப்போ நீ யாருன்னு நீ தெரிஞ்சுப்பேங்கிறது. இது ரொம்ப க்யூரியஸாக இருக்குது குட்டி சிங்கத்துக்கு. எட்டி தண்ணிக்குள்ளே பார்க்குறது. தண்ணிக்குள்ளே பார்த்தானா அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ஒரு லயனோட ரிஃப்ளெக்ஷன். தன்னையே பார்த்துக்கிறது தண்ணியில். தன்னை பார்க்குறப்போ அது சிங்கம் அதை திரும்பி பார்த்துட்டுருக்கு. அதுக்கு நம்பவே முடியல, நானும் ஒரு சிங்கமான்னு பார்க்குறது. அப்போ பெரிய சிங்கம் சொல்கிறது, இப்போ நீ கற்று பார்க்கலாம், ஆடு மாதிரி கற்று பார்க்கலாம், உன்னோட வயிற்றுக்குள்ளேருந்து ஒரு பெரிய கத்தல் போடு பார்க்கலாம், என்ன வருதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறது. உடனே இந்த சிங்கக்குட்டி வந்து உள்ளேருந்து வயிற்றுலேருந்து ஒரு கத்துறது. ஆடு மாதிரி கத்துறோன்னு நினச்சிக்கிறது. வருது என்னென்னா ஒரு கர்ஜனை, ஒரு கம்பீரமான கர்ஜனை வருது அதுக்குள்ளேருந்து. அதை கேட்ட உடனே அதுக்கே பிரமிப்பாயிடுறது. நம்மளா இப்படி ஒரு ரோல் பண்ணினோம், நம்ம நிஜமாவே ஒரு லயன். அது தெரிஞ்ச உடனே தெர் இஸ் நோ லுக்கிங் பேக், தெர் இஸ் நோ ஸ்டேயிங் பேக். இது பெரிய சிங்கத்தோட இது கிரேஸ்ஃபுல்லாக டிக்னிஃபைடாக ரெண்டு பேரும் they walk into the forest. That's the story I wanted to tell you. Did you like the story? What is the message that you have from the story? There are two messages that I can give you from the story. There are more messages, but two will do for now. Meediyala neengle you figure out as you grow up. Okay. The first message is, we are known by the company we keep. இப்போ வந்து if I have to know about you, I just have to know who your friends are. I'll be able to judge you. I'll be able to decide on what kind of a person you are by just looking at your friends. If your friends are very good, honest, hardworking, nice, straightforward, positive, happy people, then you will be like that. அப்படி தான் நடக்கும். அது நீங்கள் யாரோட மூவ் பண்ணுறீங்களோ அவள் மாதிரி தான் யூ வில் பிகம். ஸோ மேக் ஷுர் தட் யூ பிகம் வெரி கான்ஷியஸ் அபவுட் த கைண்ட் ஆஃப் பீப்புள் யூ மூவ் வித். இஃப் யூ வாண்ட் டு பிகம் a different person, want to become a very positive, happy person who's ready to work very hard, அந்த மாதிரி ஒரு பர்சன் ஆகணும்னா மேக் ஷுர் தட் யூ மூவ் வித் தோஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். யூ வில் ஷுர்லி பிகம் தட். ஓகே. செகண்ட் மெசேஜ் இஸ் தட் எல்லாருக்குள்ள ஒரு சிங்கம் தூங்கின்னு இருக்கு. வாட் இஸ் இட் சிங்கம்? அது என்ன சிங்கம் தூங்கிட்டு இருக்கா நமக்குள்ள? இட்ஸ் குவைட் பாசிபிள் தட் ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஹேஸ் டிஃப்ரெண்ட் பொட்டென்ஷியல். Potentiality may be different, but then it is there within us. Each one can become a higher version of what they think they are. அந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிடணும், அவ்வளோதான். யூ மே திங்க் நமக்கு ஒன்று படிப்பே வராது, நமக்கு இங்கிலீஷே பேச வராது, நமக்கு தமிழே பேச வராது, நமக்கு வந்து டான்ஸ் ஆட முடியாது, ஐ எம் குட் ஃபார் நத்திங், ஐ எம் நாட் யூஸ்ஃபுல் அட் ஆல். இந்த மாதிரி we have so many negative thoughts which pull us down. அப்போ we have to think about what we are capable of. We just have to say, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, if I work very hard, I can do whatever I want. I can be as good as
another person, and mari or better. You try working very hard. You will work hard on those things which interest you the most. Work hard at it. You will find that you achieve your greatest potential like that. Okay, so never think that you're not capable of doing anything. Just think positive, think that you can do it, you will be able to do it. The story lends itself for higher interpretations about which I will not go into now, but you figure it out. Asapotundrugo in the story எப்பவுமே it will come to your help at the right time. Okay, so till next week, I'll meet you with yet another story next week. Until then, signing off, Kamala teacher. Bye bye. And if you like the story, click on like, subscribe and share. Okay, thank you. குட்டி கதை ஒண்ணு கேட்கலாமே, பட்டி தொட்டி எல்லாம் சேர்க்கலாமே, கமலா டீச்சரின் வீக்லி கதை கேட்டு வாழும் வழி வகுக்கலாமே, வட்டமிடும் மனசு ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு காக்கலாமே.